Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேரு சர்மிளா. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களோட யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் காய்ஸ், என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களோட யூடியூப் சேனல் வீடியோக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணால் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால் இது நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட ஃபேவரட் ஆப்புன்னு கூட சொல்லலாம். இதில் நீங்கள் யூடியூப்புக்கு எடிட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக கூட இதில் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஷாட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பே பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், பே பண்ணாமல் எடிட் பண்ணிக்கலாம். பே வெர்ஷனும் இருக்குது, அன்பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு வெர்ஷன் மூலம் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், எப்படி மியூசிக் ஆட் பண்ணலாம், எப்படி வீடியோ ஆட் பண்ணலாம், எப்படி அன்வான்டாக நிறைய வீடியோஸ் இருக்கும் அதெல்லாம் எப்படி கட் பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போது இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஷாட் ஆப்பை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாதவங்க நிறைய பேர்கிட்ட இருக்கும், நிறைய பேர்கிட்ட இருக்காது. இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஷாட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு யூடியூப் ப்ரைமோட சைஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடுக்கும்போது உங்களோட மொபைலை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அதே ஷேப்பில் வந்து எடிட் பண்ணச்சுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கும் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம யூடியூப்போட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16:9 இதுதான் யூடியூப் ப்ரைமோட சைஸு. இப்போது நீங்கள் இன்ஷாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 இது காமிக்கும். அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்கள் கேலரியில் நீங்கள் என்ன வீடியோலாம் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ எல்லாமே இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ண முச்சிலே நீங்கள் வந்து ஆர்டர் வாய்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரினா நமக்கு காமிக்கும். இதில் வந்து நமக்கு யூடியூப்போட ப்ரைம் சைஸ் வந்து 16:9. ஸோ இது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா பக்கத்தில் வந்து கேன்வான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் ப்ரைம் சைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குது, டிக்டாக்கு, ஸோ எல்லா சைஸுமே இருக்குது. நமக்கு தேவை யூடியூப்போட ப்ரைம் சைஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து 16:9 வச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்போட ப்ரைம் சைஸ்க்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஹவு டு ஆட் டெலிட் வீடியோ. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போதே நிறைய அன்னெசரி பார்ட்லாம் இருக்கும், நிறைய இதில் பேசாமல் விட்டுருப்போம், பேசியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டெல்லாம் நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வீடியோலாம் இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஆட் பண்ணும்போதுலேயே ஆர்டராக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நமக்கு தேவையான பார்ட்டை, தேவையில்லாத பார்ட்டை வந்து டெலீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன இதை வந்து தேவையில்லையோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எது வரை உங்களுக்கு தேவையில்லையோ அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஸ்பில்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், SPILTன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரை வீடியோ வந்து டெலீட் பண்ணணுமோ அது வரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ டெலீட் ஆயிரும். ஸோ நமக்கு தேவையில்லாத பார்ட் எல்லாமே இப்படி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து எப்படி நமக்கு ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான வீடியோவை இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆயிரும். இதே இது பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ரைட் சைடு வந்து இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு
அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான வீடியோ ஆட் பண்ணணும், தேவையில்லாத வீடியோவை நம்ம கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் ட்ரான்சிஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், அதை வந்து வெளியே வச்சு எடுத்திருக்கோம், இன்னொரு வீடியோ உள்ளே வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து அழகாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நான் பேசுகிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பேசி முடித்தோன்னே இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம அழகாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்கும் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிளர்ராக போய் அழகாக மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக நான் இப்போ பேசிகிட்டு இருக்க வீடியோவை அழகாக பிளர்ராக மாறி இந்த மாதிரி வந்துடுதா. இது நம்ம செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வேறு மாதிரி காட்டும், பிளாக் கலரில் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு வந்து நான் காமிக்கும் போச்சுலேயே புரியும் பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கச்சில வேறு மாதிரி வந்துச்சு, செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கச்சில பிளாக்காக வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பெய்ட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெய்ட் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முச்சில இப்போ லைவாக மைக் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இதே இது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சவுண்டுமே கேட்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஃபேன் சவுண்டு கூட கேட்கக்கூடாது. நான் இப்போ வீடியோ எடுக்கும் போதுல கூட காக்கா சவுண்டு எல்லாமே கேட்க தான் செய்யும். ஏன்னா காக்காவை கத்தாமல் இருக்க சொல்ல முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி சவுண்டில் கேட்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது மியூசிக்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அந்த ரெக்கார்ட் ஆரம்பிச்சில் அப்படியே பேசிகிட்டே வரணும். பேசிகிட்டே ஆரம்பிச்சில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆகிட்டுனா நீங்கள் வந்து டிக் கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீ ரீடேக் கூட எடுத்து நீங்கள் மறுபடியுமே வாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வால்யூமில் போயிட்டு நீங்கள் வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வாய்ஸ் ஓவர். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதுல நம்ம வந்து எல்லாமே அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோவில் இருக்கிற வாய்ஸ் எப்படி கம்மி பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா அன்மியூட்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்மியூட் ஆயிரும். இது மியூட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் கேட்கும். அன்மியூட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள வாய்ஸ் கேட்காம நம்மளோட ஓவர் வாய்ஸ், அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கேட்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் மியூசிக் டு வீடியோ. ஸோ மியூசிக்கு எப்படி ஆட் பண்ணுறது வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து மியூசிக்கும் ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கும் பட்சத்திலே பேக்ரவுண்டில் லைட்டாக மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரீ மியூசிக் தான் கொடுக்கணும். இந்த ஆப்பில் இருக்கிற மியூசிக் கொடுத்தீங்கன்னா காப்பிரைட் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி கொடுக்காதீங்க. யூடியூப் லைப்ரரியிலே ஃப்ரீ மியூசிக்னு இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ மியூசிக் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதுலேயே பே பண்ணியும் பண்ணுறது மாதிரி இருக்குது. நீங்கள் பே பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த மியூசிக்கோட ஓனருக்கு தான் போய் சேரும். அதனால் மியூசிக் லைப்ரரியில் ப்ரீ மியூசிக்னு இருக்கும், அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பே பண்ணி மியூசிக் கொடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் கொடுக்கச்சில மேலே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றீங்க அப்படின்னு வைங்க. இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டீங்க, பேக்ரவுண்டில் எனக்கு மியூசிக்கும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம மியூசிக்கும் ஆட் பண்ணலாம். வாய்ஸ் ஓவர் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழேயே மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணிவிட்டு மியூசிக்குள்ளே போனீங்கன்னா நிறைய மியூசிக் உங்களோட மை மியூசிக் இல்லாட்டி யூடியூப்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக்கு ஏதாச்சும் ஒரு மியூசிக்கை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ யூடியூப் லைப்ரரியில் உள்ள மியூசிக் தான் ஃப்ரீயாக இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வாய்ஸ் ஓவர் தான் அதிகமாக கேட்கணும், மியூசிக் சவுண்டு கம்மியாக தான் கேட்கணும். இல்லாட்டி அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது வீடியோ. அதனால்
அந்த மியூசிக் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வால்யூம் இருக்குது, அதை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. எவ்வளோ கேட்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது நல்லா கேட்கும், பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக் வந்து மெதுவாக கேட்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணச்சில் வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் டெக்ஸ்ட் டு வீடியோ. ஸோ வீடியோக்கு எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஈஸியான விஷயம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஊடையில் நான் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேலே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஷார்ட்டுன்னு சொல்லிவிட்டு இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் கலர் ஆப்ஷன் இருக்குது, ஃபாண்ட் நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாண்ட் நிறையா இருக்குது. பே பண்ணியும் நீங்கள் வந்து நிறைய ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பே பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஃபாண்டில். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி ஸ்டைல் நல்லா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த சைடு வைக்கணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சைடு வந்து இன்ஷார்ட் அந்த மாதிரி என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆடிங் இமேஜ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ். ஸோ வீடியோவில் வந்து இமேஜ் ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் இமேஜுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது சைடு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் எந்த இதை வந்து செலக்ட் பண்ணணுமோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஜூம் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ லென்த்தாக வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் ஒரு இதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியுமே உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு சைடுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு இதை பற்றி பேசுகிறோன்னா அந்த இதை பற்றி ஃபோட்டோ இமேஜ்லாம் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுலேயே ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், யூடியூப்புக்கு இருக்குது, அப்புறம் ட்விட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை ஏதாச்சும் கிளிக் பண்ணி சைடு வச்சுக்கலாம். ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அதில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் த வாட்டர் மார்க்கு. எல்லாருக்குமே ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்கும். வீடியோலாம் எடிட் பண்ணிடுறோம், ஆனால் அதோட வாட்டர் மார்க் வந்து டெலிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பே பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி, பே பண்ணி தான் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இன்ஷாட்டில் வந்து நம்ம பே பண்ணியுமே அதை டெலிட் பண்ணலாம், பே பண்ணாமே டெலிட் பண்ணலாம். ஸோ வீடியோ கீழே வந்து ஒரு இன்ட்டு சிம்பிள் இருக்கும். ஸோ இன்ஷார்ட்டுன்னு போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து டெலீட் ஆகிட்டு. இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் நம்ம நெட்டு இல்லாமையே எடிட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்ஷாட் ஆப் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, சேவ் பண்ண போகிறீங்க எடிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெட்டு தேவையே இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.